தாய்மார்களுக்கு நான் சொல்கின்றேன், மீண்டும் இவர்கள் வந்தார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை ஞாபகமத்தீர்கள், உங்கள் பேர பிள்ளைகளை ஞாபகம் வைத்துக் கொள்வீர்கள். இந்த 4.5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டை நாசப்படுத்தி சின்னாபின்னமாக்கிய திமுக ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி. என்ன ஆட்சி செய்யறீங்க நீங்க? என்ன ஆட்சி செய்யறீங்க? படிச்ச பிள்ளைகள் வேலை இல்லை, அதனால என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எங்க பார்த்தாலும் சாராய கடையை திறந்து விட்டுட்டீங்க, சந்து கடையை திறந்து விட்டுட்டீங்க, கள்ள சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாம இப்போ போதை பொருட்கள். தமிழ்நாடு இப்ப பேரை மாத்திடலாம், தமிழ்நாட்டை பேரை மாத்திட்டு கஞ்சா நாடுன்னு பேர் மாத்திடலாமா? கேவலம், வெக்க கேள். அதனாலதான் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் தெருவில் சுதந்திரமா நடக்க முடியுதா? பாதுகாப்பு இல்லாம நடக்க முடியுதா? யார் காரணம் அதற்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காரணம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்கிறோம், சின்ன சின்ன பெண் குழந்தைகள், 8 வயசு, 7 வயசு, 4 வயசு, 10 வயசு, 12 வயசு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு தமிழ்நாடா மாறிடுச்சு. திமுக கேட்டா அப்படிதான் அங்கங்க சம்பவம் நடக்கும், எல்லாத்துக்கும் நாங்க காரணம் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேவலமா பேசிட்டு இருக்கிறான். நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இவங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டாமா? ஒரு பெண்ணு கிட்ட போறதுக்கு இவங்களுக்கு பயப்பட வேண்டாமா? என்கிட்ட ஆட்சியை கொடுத்து பாருங்க, 6 மாதத்துல இதெல்லாம் ஒழிச்சு அழிச்சு என்னால செய்ய முடியும், பயத்தை என்னால உருவாக்க முடியும். யாராவது ஒரு பெண்ணை சீண்டறது கையை பிடிச்சாலே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்த்துக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லை இன்னைக்கு. எங்க பார்த்தாலும், ஒரு காலத்துல நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ, திண்டிவனத்தில் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பார்த்தா என் பள்ளிக்கூடம் வாசல்ல நெல்லிக்காய், மாங்காய் பத்தை, புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் எல்லாம் வித்துட்டு இருப்பான். இன்னைக்கு கஞ்சா போட்டலாம், கஞ்சா ஸ்டாம்பு, கஞ்சா எண்ணெய், கஞ்சா மாத்திரை, போதை மாத்திரை வித்துட்டு இருக்கிறான். இதுதான் திமுக ஆட்சி. மோசமாக நடந்துட்டு இருக்கு. இனியும் பொறுத்துக் கொள்ளாதீர்கள், பொறுக்காதீங்க. ஏதோ வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. விளம்பர ஆட்சி நடக்குது. விளம்பர ஆட்சி. என்ன விளம்பரம்? 2 மணி நேரம் வருவார் ஸ்டாலின், முதலமைச்சர் வருவார், 2 மணி நேரம் நடிச்சிட்டு போயிடுவார், முடிஞ்சு போச்சு. ஒளிர்கிறது தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு, விடியல் இடியல், என்னென்னமோ வார்த்தை. உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? யார் இருக்கிறா? இப்போ ஒரு முகாம் நடத்துறாரு, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம். என்ன முகாம்? உங்களுக்கு எல்லாம் என்னென்ன சேவை வேணுமோ அந்த முகாம்ல நீங்க வாங்கிக்கலாமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, 4.5 ஆண்டு காலம் நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப இன்னும் 4 மாதம் இருக்கு உங்க ஆட்சியில. இன்னைக்கு நீங்க முகாம் நடத்தி என்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறது? உங்களுக்கு எல்லாம் யாரை ஏமாத்துறதெல்லாம் செய்யறீங்க? மக்களை நீ ஏமாத்த முடியாது. இன்னைக்கு தெளிவா இருக்கிறானுங்க, தெளிவா இருக்கிறாங்க. அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு மாற்றம் வேண்டும், தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும். யாரு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி செய்யக்கூடாது என்று அந்த எண்ணத்தை உங்கள் மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். இவங்க வேணும், இங்க வர வேண்டும், அதை விட இவங்க வரக்கூடாது என்ற எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா திமுக மீண்டும் வந்தால் உங்க வாழ்க்கை இன்னைக்கு நாசப்படுத்திட்டாங்க. விவசாயிகளை இன்னைக்கு நாசமாயிட்டாங்க. இந்த மாவட்டம் எடுத்துக்க, இந்த பகுதி எடுத்துக்க, 1000 தொழிற்சாலைகள் இருக்கு, சிப்காட் இருக்கு, உடனோட அந்த பகுதி எல்லாம் இருக்கு. அங்க இருக்கிற ஏரி எல்லாம் என்ன நிலையில் இருக்கு? இந்த பகுதியில் விவசாயம் பண்ண முடியுமா? எல்லா ஏரியும் தூர்ந்துட்டாங்க. அந்த தொழிற்சாலையில கழிவுகள்லாம் நேரடியா ஏரியில, சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் நேரடியா ஏரியில இருக்கு. இதுதான் நடக்குது. எங்க பார்த்தால் அவங்க அதை பத்தி கவலைப்படுறாங்களா? இந்த ஏரியை பத்தியோ விவசாய பத்தியோ எதுவும் கிடையாது. இங்க நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது. அந்த நெல் கொள்முதல் நிலையம் விவசாயி பாவம் 3 மாசம் 4 மாசம் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா நெல்லை போட்டு, நாத்து நட்டு நெல்லை போட்டு, தண்ணியை பாய்ச்சி களை எடுத்து அறுவடை செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுத்தா, அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு மூட்டை நெல்லுக்கு 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய் கமிஷன் கேட்கறான். படுபாவி கம்நாட்டி பையன். நான் எனக்கு இப்படி பேச மாட்டேன் நான். ஆனா என் மனசுல அவ்வளோ கோபம் இருக்கு. மனசாட்சி இல்லாத படுபாவிங்க. ஏயா உங்களுக்கு எல்லாம் மானம் ஈனம் எதுவும் இல்லையா? அந்த விவசாயியே நட்டத்துல விவசாயம் செய்யற விவசாயி, நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயி,
அந்த விவசாயி கிட்ட நீ போய் லஞ்சம் காப்பியாயா? 40 ரூபாய் 50 ரூபாய் 60 ரூபாய் கமிஷன் வாங்குவியாயா? மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம்? இதுதான் திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. மண்ணை கொள்ளடிச்சாங்க, அதுக்கு பிறகு மணலை கொள்ளடிச்சானுங்க, அதுக்கு பிறகு மலையை கொள்ளடிச்சானுங்க, இப்ப கிட்னியை கொள்ளடிக்கிறானுங்க. கிட்னிய மனுஷன் ஜாகிரதையா இருங்க, எங்கயா கூட்டி போய் கிட்னியை புடுங்கிட்டு போட்டு போறானுங்க. ஏன்னா எதையும் விட்டு வைக்கிறது இல்ல திமுக. எதுல பணம், எதுல காசு, எதுல கொள்ளடிக்கணும் அதை பத்தி மனசாட்சியே கிடையாது. நான் சொல்றேன், கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த போதைப் பொருள் சரளமா கிடைக்குது. அமெரிக்காவில் இருக்கிற என்னென்ன போதைப் பொருள் இருக்கிறோம், காக்கேன், ஹெரோயின், LSD என்னென்ன இருக்குதோ எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னும் அதை விட அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு யார் காரணம்? முதலமைச்சர் ஸ்டாலின் காரணம். அவருக்கு கீழே தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்தான் காரணம். சட்டம் ஒழுங்கு அவர்தான் பொறுப்பு. எங்க கிட்ட ஆட்சியை விட்டு பாருங்க, 6 மாதத்துல 6 நாட்களில் என்னால இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க முடியும். 6 நாள்ல என்னால பண்ண முடியும். காவல்துறைக்கு தெரியாம யாரும் வைக்க முடியாது. அதானே? ஒரு பொட்டலம் கூட யாரும் வைக்க முடியாது காவல்துறைக்கு தெரியாம. அப்படி எங்கேயாவது ஒரு ஸ்டேஷன்ல அவங்க லிமிட்ல யாராவது கஞ்சா பொட்டலம் வித்தாங்கன்னா அங்க ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ சஸ்பெண்ட். ஒரு எஸ்ஐ 2 எஸ்ஐ 5 எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில், முடிஞ்சு போச்சு. ஒரு பொட்டலம் கூட எங்க வைக்க முடியும். இதெல்லாம் எவ்வளோ யோசனைகள் எங்க கிட்ட இருக்கு, யோசனைகள் இருக்கு, ஆதங்கம் இருக்கு. அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட தைரியம் கிடையாது, எண்ணம் கிடையாது, உணர்வு கிடையாது. நீங்க எக்கேடு கேட்டா என்ன? நாங்க ஆட்சி செய்யணும், கொள்ளடிக்கணும், நாசப்படுத்தணும், சமுதாயத்தை நாசப்படுத்தணும். அந்த எண்ணத்தில் தான் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆட்சி செய்து கொண்டிருக்க நான் சொல்ல மாட்டேன், ஏதோ இருக்கிறார். ஆட்சியே இல்ல, அவரை சுத்தி தான் நடந்துட்டு இருக்குது. அவர் ஏதோ பொம்மையா வச்சுட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். கொடுப்பாங்க, ஏதோ படிச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். அதை சுத்தி தான் ஏதோ டிராமா நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க சுத்தி ஒரு 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. என்னென்ன வியாபாரிகள்? யாரு? தெளிவா இருக்கிறான்டா. அமைச்சர்கள் பேர்ல வியாபாரிகள் இருக்கிறாங்க. அவங்க அமைச்சர்கள் நான் சொல்ல மாட்டேன், வியாபாரிகள். அவங்க பியூர்லி பிசினஸ் மேன், பிசினஸ் தான். அந்த அமைச்சர் பதவி வச்சுட்டு பிசினஸ் பண்ணி கொள்ளையடிச்சிட்டு வர தேர்தலில் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், கொள்ளையடிச்ச பணத்தை அது கொடுத்துட்டு இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் கிடையாது, முட்டாள்கள் கிடையாது. அதுவும் குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க, கொந்தளிப்பா இருக்கிறாங்க, கொந்தளிப்பா இருக்கிறாங்க. சாராயத்தை திறந்து தெரு தெருவா திறந்து இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் கேட்டா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். அது பேர் என்ன? மகளிர் உரிமை தொகையா? என்னையா நீங்க உரிமை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு? என்ன உரிமை கொடுத்தீங்க பெண்களுக்கு? பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு. நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டாங்க, அந்த உரிமை எல்லாம் கொடுக்கல. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையா, அதுல கொஞ்சம் பேருக்கு தான். அந்த 1000 ரூபாய் கொடுத்தா என்ன, அந்த பெண்களுடைய வாழ்க்கை அப்படியே ஓஹோன்னு இருக்குமா? காலையில் 1000 ரூபாய் கொடுத்தது மத்தியானம் டாஸ்மாக் கடைக்கு போகுது. ஒன்னு வீட்டுக்காரன் பிடிங்க எடுத்து போய் குடிச்சிடுவோம், இல்ல பிள்ளைய பிடிங்க எடுத்து குடிச்சிட்டு போறான். இதுதான் நடக்குது. இவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், உடனே அப்படியே ஆட்சி. 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களே? வாக்குறுதி கொடுத்தீங்க, பொய் வாக்குறுதி கொடுத்தீங்க. திமுகனாலே பொய். திமுகவுக்கு அர்த்தம் என்னன்னா பொய். வாயை திறந்தா பொய், பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. அந்த நாக்கு எப்படிதான் இன்னும் அழுகாம இருக்குன்னு தெரியல.